தேவன் உனக்காக இருக்கிறார். என் அன்பான மகனே மகளே, மிக முக்கியமான ஒரு செய்தியுடன் இன்று உன்னிடம் வருகிறேன். நான் தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்போதும் உன்னிடம் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். நான் உனக்கு ஆதரவாக இருந்தால் உனக்கு எதிராக யார் இருக்க முடியும்? இந்த உண்மை எளிமையானதாக தோன்றலாம், ஆனால் அது மகத்தான சக்தியையும் ஆறுதலையும் கொண்டுள்ளது. உன் நம்பிக்கையை குறைத்து மதிப்பிட முயலும் இந்த உலகத்தின் மத்தியில் நான் உன் பக்கம் இருக்கிறேன் என்பதில் நீ ஆறுதல் அடைய விரும்புகிறேன். உன்னை சுற்றியுள்ள கலாச்சாரம் விசுவாசிகளுக்கு விரோதமாக வளரும்போதும் சோர்வடைய வேண்டாம். உன் இதயத்தையும் மனதையும் பாதுகாப்பேன். உனக்கு வலிமையையும் பாதுகாப்பையும் கொடுப்பதாக நான் உறுதியளித்தேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன் போராட்டம் வெறும் உலக அச்சுறுத்தல்களுக்கோ அல்லது ஆயுதங்களுக்கோ எதிரானது அல்ல என்பதை நீ புரிந்து கொள்வது முக்கியம். நீ மிகவும் வலிமையான மற்றும் கொடிய எதிரி சாத்தானை எதிர்கொள்கிறாய். பொங்கி எழும் உன் போர் தீமைக்கு எதிரான புனிதமான மற்றும் உன் ஆத்துமாவுக்கான போர். ஆனால் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் நான் ஏற்கனவே சிலுவையில் என் தியாகத்தின் மூலம் தீயவன் சாத்தானை வென்றேன். விசுவாசியாக இருக்கும் நீ கடினமாக இருக்கும் நாட்களில் கூட என் மீது நம்பிக்கை வைப்பதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் என்று நான் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன். நான் உன் இறைவன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் அசைக்க முடியாத நம்பிக்கையை என் மீது வைத்துவிடு, ஏனென்றால் நானே வழியும் உண்மையும் சத்தியமும் உயிரும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த விசுவாச பயணத்தில் நீ தனியாக இல்லை என்பதை அறிந்து கொள். நான் உனக்காக இங்கே இருக்கிறேன். உனக்கு வலிமை, வழிகாட்டுதல் மற்றும் அசைக்க முடியாத ஆதரவை வழங்குகிறேன். உன் வழியில் வரும் சவால்களை தைரியமாக எதிர்கொள், ஏனென்றால் நான் உன் பக்கத்தில் இருப்பதால் எதுவும் மற்றும் யாரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. என் அன்பு மகனே மகளே, என்னுடைய இந்த வார்த்தைகளை உறுதியாக பற்றிக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஒரு நங்கூரமாக இருக்கட்டும். அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் ஆதாரமாக இருக்கட்டும். நீ இந்த உலகத்தில் உள்ளவரை நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள். நான் ஒருபோதும் உன் அருகிலிருந்து விலக மாட்டேன் என்பதை உன் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து சொல்லுகிறேன். இச்செய்தியை அளிப்பவர் பிரயாணா.com-இன் வரதராஜ். பரிசுத்த வேதாகமம் ரோமர் அதிகாரம் 8:31 சொல்லுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாயிருப்பவன் யார்? ஆமேன்.